இன்றைக்கு எந்த அளவிலே எந்த அடிப்படையிலே மக்கள் எங்களை ஆதரித்திருக்கிறார்களோ அதே அளவிலே அதே அடிப்படையிலே 234 தொகுதியினுடைய மக்களுடைய மனநிலையும் இருக்கும் என்பதிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றியை எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதேபோல் எனக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெறச் செய்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பதவியேற்றுக் கொண்டதன் வாயிலாக உங்கள் வாயிலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், 2011 அமைச்சர் முத்துசாமி எடுத்து வெற்றி பெற்றவர் நீங்க. அதே அமைச்சர் முத்துசாமி இந்த எலெக்ஷன் உங்க கூடவே இருந்து வெற்றி பெற வச்சிருக்காரு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன். அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் இருவரும் எதிரெதிராக போட்டியிட்டோம். ஆனால் அப்பொழுது கூட நான் வெற்றி பெற்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்ல அனுபவம் மிக்கவர், ஈரோட்டை நிர்மாணித்தவர், ஈரோட்டினுடைய நவீன சிற்பி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இருப்பவரை நாம் வெற்றி வாய்ப்பு அவர் இழந்து நாம் வெற்றி பெற்று இருக்கிறோமோ என்கின்ற எண்ணம் எனக்கு மனதிலே இருந்தது. நான் அதை ரோல் மாடலாகத்தான் எடுத்துக்கொண்டேன். என்று சொன்னால் ஈரோட்டிற்கு அந்த அளவுக்கு உழைத்தவர், மிகவும் நல்ல பெயர் பெற்றிருப்பவர் அவர். நான் போட்டியிடுகின்ற போது வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற நிலை நமக்கும் நாளை வரும். எனவே மக்களை பொறுத்தவரையிலும் மக்கள் எடுக்கின்ற முடிவு யாரும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் யாராக இருந்தாலும் கீழே விழணும், அல்லது கீழே இருக்கின்ற என்னை போன்ற சாதாரண சாமானியர்களை கூட அவர்கள் தூக்கி விட்டுவிடுவார்கள் என்பதை அவர் மூலமாக நான் பாடம் கற்றுக்கொண்டேன். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க? ஏன்னா நீ இருக்கக்கூடிய கொஞ்சம் காலம் தான் இருக்கும். ஆமாம் சார். இந்த காலத்தில் இப்போவே நாம் தமிழர் கட்சியாகட்டும் மற்ற எல்லாருமே ஒரு தனிமையாக இப்போ ஒரு போட்டியாக தான் வர போகிறாங்க. மறுபடியும் நிறைய பேர் வர போகிறாங்க. அப்புறம் உங்களுடைய செயல்பாடு சார், இதில் நான் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்ன அதே கருத்து தான் என்னுடைய கருத்து. எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, களம் காண்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. அது உங்களுடைய கேள்விக்கான ஒரு கருத்து. இன்னொன்று, 2026 பொறுத்த வரையிலும் நிச்சயமாக அந்தந்த சூழலுக்கேற்ப பிரச்சார வியூகங்கள் இருக்கும். தலைமைக் கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பல்வேறு வியூகங்களை வகுத்து தேர்தல் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தப் போகிறார்கள். எனவே 2026 தேர்தல் என்பது தனிப்பட்ட என்னுடைய வெற்றியாகவோ அல்லது என்னுடைய ஒரு தேர்தல் வியூகமாகவோ கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது ஒருங்கிணைந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். அதனால் அது குறித்தெல்லாம் அவர் மிகப்பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கிறார். எங்களுடைய வியூகங்களை எல்லாம் உடனடியாக நம்ம வெளியே இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் களத்திற்கேற்றவாறு தேர்தலுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய யுக்திகளை மாற்றி மாற்றி நிச்சயமாக பிரச்சாரங்கள் இருக்கும். சார், இந்த ஓராண்டு காலத்தில் ஏற்கனவே மறைந்திருக்கின்ற சகோதரர் ஈவேரா திருமகன் அண்ணன் EVK சிலங்கோவனன் அவர்கள் இவர்களெல்லாம் பல வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு அதனுடைய ப்ராசஸிங், அந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு சில பணிகள் பார்த்திங்கன்னா ஆய்வு பணியில் இருக்குது, ஒரு சில பணிகள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முடிவடைந்த தருவாயில் இருக்கிறது. இதை இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக, எனக்கு இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடம் தான், அடுத்த எலெக்ஷன் அந்த இது வரும்பொழுது அடுத்த பணிக்கே போக முடியாது. அதனால் ஓராண்டு தான் இருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்தில் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்வது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அதுதான் இப்பொழுது என்னுடைய நோக்கம். சார், பெரியாரை விமர்சித்து அப்படிங்கிறத விட இதை நாங்கள் ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவரை பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே சொல்லுவாங்க, எவ்வளவோ மோசமானவர் இருந்தால் கூட இறந்ததற்கு பிறகு ஒருவரை பேசுவதற்கு நாக்கு கூச வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனாக பிறந்தவன், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய குறைகளை எல்லாம் மறந்து விட்டான். 1000 குறை இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் செய்திருக்கின்ற நிறைகளை மட்டுமே பார்ப்பார்கள். கண்டிப்பாக அதுக்காக அவங்கள பற்றி அதை தான் நினைவு கூறுவாங்களே ஒழிய இப்படிப்பட்ட கேவலமான மோசமான, அதாவது பெரியார் அவர்கள் ஏதேனும் ஒரு தவறு செய்திருக்கார் என்று சொன்னால் அந்த தவறை சுட்டி காட்டலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்தமாக பெண் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, சம உரிமை, சம வாய்ப்பு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை
நேற்றைக்கு வரைக்கும் பாராட்டிவிட்டு இன்றைக்கு வந்து அரசியல் ஆதாயத்திற்கு நாக்பூரில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பாசிச நாசிஸ்ட் கும்பல் போட்டு கொடுத்த வகுத்து கொடுத்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஈரோட்டிலே வந்து பெரியார் பிறந்த இடத்திலே வந்து அவரை கேவலமாக கடுமையாக விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால் இவர் மனித பிறவியாக இருக்க முடியாது. மிகவும் கேவலமாக ஒரு மனிதனாகத்தான் இவரை பார்க்கின்றேன். சார், நீங்க இந்த விண்ணப்பம் செய்ய போனப்ப கையில எலுமிச்சம்பழம் வச்சிருந்தீங்க. அது சோஷியல் மீடியால நிறைய ட்ரெண்ட் ஆகுது. பெரியார் மண்ணில் இவர் வந்து நம்பிக்கையோட எலுமிச்சம்பழம் கொண்டு போறாரு. அது எதுக்காக கொண்டு போறீங்க? ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். பெரியாருடைய கொள்கைகளே மிகுந்த நம்பிக்கை உடையவன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நான் இறைபக்தி இல்லாதவன் அல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் கொண்டு போன எலுமிச்சம்பழத்துக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் இல்லை. கோயிலில் இருந்தோ அல்லது யாராவது ஒருத்தர் கொடுத்துருந்தாலும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு ஆமாம் இதுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லுவேன். என்ன பயம் எனக்கு? அதெல்லாம் பயமே கிடையாது. அதே போல் எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், அண்ணன் உதயநிதியாக அண்ணன் இளந்தலை உதயநிதியாக இருக்கட்டும், யார் அதை பற்றியெல்லாம் எங்கள் இடத்துல ஒருபோதும் கேள்வி கேட்பதில்லை. அதை பற்றி அவர்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களை போன்ற நண்பர்கள், உங்களெல்லாம் 10 வருடத்திற்கு பிறகு இந்த இடத்துல மீண்டும் சந்திக்கிறேன். உங்களை போன்ற நண்பர்கள் நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது உங்களை போன ஒரு நண்பர் கொண்டு வந்து வெற்றிக்கணி இந்தாங்கன்னு சொல்லி கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தார். அதை வாங்கிட்டு என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னா எங்களுடைய இயக்கத்தில் முக்கியமானவர்கள், அண்ணன் இளங்கோ அவர்களுடைய மகன் அவர் சஞ்சய் சம்பத்து, இப்படி எல்லாமே என் கூட 4 பேர் தான் வந்தாங்க. அந்த 4 பேருமே கட்சியில் எனக்கு மேலே சீனியரு, என் கூட ரொம்ப எனக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிறவங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி நீங்கள் கையில் பிடிங்க, அவங்ககிட்ட கொடுக்க முடியும். இப்போ எனக்கு உதவியாளர் இருக்கார், நான் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுருந்தேன். வெளியே வந்து என்னுடைய வேட்பு மனுக்களை செக் பண்ணுறதுக்காக போட்டிருந்தாங்க. ரெண்டு டீம் போட்டிருந்தாங்க. எந்த வேட்பாளர், எனக்கு மட்டும் இல்லை, எந்த வேட்பாளர் வந்தாலும் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனுக்கள் எல்லாம் சரியாக இருக்குது சார், இந்த இதெல்லாம் குறைவாக இருக்குது அல்லது இந்த பேப்பர்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல கொண்டு கொடுத்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது அதை கையில் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நான் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது என் கையில் எலுமிச்சம்பழம் வச்சு நான் தாக்கல் பண்ணேன். ஏங்க வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எலுமிச்சம்பழம் கையில் இருந்தது, அதை அந்த மேஜையிலேயே வச்சுட்டு தான் உள்ளே போய் என்னுடைய வேட்புமனுவை கொடுத்ததுனால ஏதாவது என்னை பற்றி குறை சொல்வதற்கு வேறு எதுவும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் ஒரு பெருசாக அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள், அவ்வளோதான்.